பொதுவாக இப்போ யுத்தம் நமக்கு முடிஞ்சிட்டா முடியலையா? உலக அளவில் முடியல. சீஸ்ஃபயர்லாம் காலாவதி ஆயிட்டு. ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு? யுத்தத்தை நாங்கள் கடுமையாக ஆக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன காரணம்? இன்னைக்கு உலகம் பல்வேறு விளக்கம் தராங்க. அமெரிக்காவின் ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை அப்படியா? இல்லை. ஈரான் அப்படிங்கிற அந்த தீவிரவாத நாடு என்ன பண்ணாங்க, ஹார்மூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல போகிறதான கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துனாங்க. எண்ணெய் கப்பல்களை போய் தாக்குதல் நடத்துறாங்க. அது பொது பாதை. அந்த பாதையில் போகும்போது அவங்க தாக்குதல் நடத்தினாங்க. திரும்பி இஸ்ரேலும் அமெரிக்க தேசமும் தாக்குகிறார்கள். நமக்கு நல்லா புரியணும். ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்ற செய்தி நமக்கு தெரியணும். என்னன்னோ உலகத்தில் சொல்றாங்கன்னு புரிந்து கொள்ளக்கூடாது. சரி, அப்போ இந்த யுத்தம் முடிகிற மாதிரி தெரியல. அந்த தீவிரவாதிகள் அழிக்கப்படுற வரைக்கும் யுத்தங்கள் தொடரத்தான் செய்யும். அப்போ ஒரு கடைசி காலத்தில் வந்திருக்கோங்கிறது நமக்கு தெரியுமா தெரியாதா? சண்டைகள் தொடருகிறது. இது முடிகிற மாதிரி தெரியல. ஈரான்காரன் திருந்த போறது கிடையாது. அவன் சும்மா போற கப்பலெல்லாம் தாக்கிக்கிட்டே இருக்கிறான். அவனுடைய வேலை தீவிரவாதம், பயங்கரவாதம், இஸ்லாமிய பயங்கரவாதத்தை நடைமுறைப்படுத்துறான். சும்மா இருக்கிற நாடுகளுக்கு ஹூதிகள், இன்னும் ஹெஸ்புல்லா தீவிரவாத குழுக்களுக்கு பணத்தையும் பொருளையும் கொடுத்து பக்கத்தில் இருக்கிற இஸ்ரேலை சுற்றி நாடை வச்சுட்டு அவனை போய் அட்டாக் பண்ணுன்னு சொல்றான். யார் சும்மா இருப்பா? உங்க வீட்டில் வந்து டெய்லி நான் கல் எறிய விடுவீங்களா? சொல்லுங்க. அண்ணா எவன்டா அவன் கல் எறிய கேட்போமா மாட்டோமா? உங்க வீட்டில் கல் எறிஞ்சா விட மாட்டோம். உங்க வீட்டில் குப்பை கல்லை விடுங்க, குப்பைங்கிற அள்ளி விட்டா விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. வீட்டுக்கு முன்னாடி தண்ணி வந்து சேர்ந்துட்டு விட்டுருவோமா? விட மாட்டோம். அதான் உண்மை. வீட்டு தண்ணி எங்கேயாவது சாக்கத்துக்கு முன்னாடி போயிட்டுன்னா சண்டைக்காடாகி போயிருது. அப்போ சாதாரண கல்லுக்கும் சாக்கடை தண்ணிக்கும் குப்பைக்குமே நம்ம எகிரிட்டு வரோம். அவன் நாட்டுக்குள்ள ஒவ்வொரு லெபனான் சுற்றி இருக்கிற இஸ்ரேல் நாட்டுக்குள்ள தீவிரவாதிகளை வச்சுட்டு அவனுக்கு பணம், பொருள் எல்லாத்தையும் என்ன செய்யலாம் கொடுத்து இஸ்ரேலை தாக்குங்கன்னு சொல்லும் போது இஸ்ரேல் தோத்துறாண்டவரை சொல்லிட்டாருமா, என்ன செய்வான்? திருப்பி அடிப்பான் அடிக்க மாட்டானா? அடிப்பான். அப்போ திருப்பி அடிக்கும் பொழுது ஐயோ குத்துறான், கொள்றான், இஸ்ரேல் கொலை பண்றான், சின்ன பிள்ளைங்களாம் கொள்றான். என்ன செய்யலாம்? அப்படித்தானே சொல்றாங்க. சின்ன பிள்ளை பள்ளிக்கூடத்துல குண்டா போடுறாங்க, ஆஸ்பத்திரியில குண்டா போடுறாங்க. யார்? இஸ்ரேல். என்ன நடக்கு தெரியுமா உங்களுக்கு? அவன் என்ன பண்றான்? லெபனான்ல இருந்து காசால இருந்து ராக்கெட் வருது. சர் எங்க வருது? இஸ்ரேலுக்குள்ள வருது. இஸ்ரேல் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? எந்த பகுதியிலிருந்து ராக்கெட் வருதோ அதே பகுதிக்கு திருப்பி ராக்கெட் அனுப்புறான். அது எங்க போகுது? நேர பள்ளிக்கூடத்துல போயிருது. அப்ப அவன் எங்க இருந்து ஏவிக்கிட்டு இருக்கான்? பள்ளிக்கூடத்துல ஏவிக்கிட்டு இருக்கான். ஆஸ்பத்திரி போய் குண்டு விழுது. ஏன் குண்டு விழுது? ஆஸ்பத்திரி வெளியில தெரியுது, கீழே என்ன வச்சிருக்கான்? ராக்கெட் லான்ச்சர்ஸ். அப்போ இது எங்கிருந்து வருது? திருப்பி அனுப்புனா பள்ளிக்கூடத்திலையும் ஆஸ்பத்திரியிலையும் தீவிரவாதிகள் பதுங்கி இருக்கிறான். அப்போ வெளியில போய் விழுந்தோன்னு பள்ளிக்கூடத்தில் குண்டை போட்டான்டா, ஆஸ்பத்திரியில் குண்டை போட்டான்னு சொல்றான். ஆனா இஸ்ரேல் ராணுவம் உள்ள போய் பார்க்குது, கீழே பூரா குண்டுகள், ராக்கெட் லான்ச்சர்ஸ், துப்பாக்கி, தீவிரவாதிகள் உள்ள உட்காந்துருக்கான். ஆனா வெளி உலகம் என்ன சொல்லுது? அமெரிக்க ஏகாதிபத்தியம், இஸ்ரேல் பாரு அறிவில்லாம சின்ன பிள்ளைகளை போய் கொண்டு இருக்கான். யார்கிட்ட? அப்போ அவன் சொல்றான், அக்டோபர் 7ஆம் தேதி வந்து யூதர்களை கருவறுத்தார்களே, அன்னைக்கு எங்க போனீங்க? சின்ன பிள்ளைகளை செவுற்றிலே அடித்து கொன்றார்களே, கையை வைத்து கிழிச்சு கொன்னாங்களே, ஆண்களையும் பெண்களையும் அடித்து துவைத்து கொன்று எடுத்தாங்களே. நீங்க அந்த வீடியோலாம் பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்பாவி யூத மக்களை, தேவ ஜனத்தை, அவர்கள் யூதர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இன அழிப்பை இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் செஞ்சாங்களே. அன்னைக்கு உலகம் ஒண்ணுமே சொல்லல. இந்த உண்மையை உணராம இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக என்ன செய்யறான்? பாராளுமன்ற தீர்மானம் எழுதுறாங்க. யாரு? ஐரோப்பிய நாடுகள், கிறிஸ்தவ அறிவு கெட்ட கிறிஸ்தவ ஐரோப்பியர்கள். ஏன்? அங்க இருக்கிற முஸ்லிம்கள் அகதிகள் அங்க போயிட்டான். அவங்க ஆதரவை பெறுவதற்காக ஐரோப்பிய நாட்டு தலைவர் என்ன செய்யறான்? எழுதுறான், சின்ன பிள்ளைகளை கொள்ளாதீங்க அப்பா. இஸ்ரேல் நாங்க வந்து பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கைது செஞ்சிருவோம். யார் சொல்றா? ஐரோப்பிய நாட்டு தலைவர். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்படியா? இன்னைக்கு ரிக்கார்டு தெரியுமா அவருக்கு? ஐரோப்பாவில் 45 டிகிரிக்கு மேல் வெப்பம் வாட்டி எடுக்கிறது. என்னன்னு அவனுக்கு தெரியல.
ரோட்டில் நடந்து போக முடியல, ரோடு உருகி அப்படியே ஓடுது. சைக்கிள் ஓட்ட முடியல, கார் ஓட்ட முடியல, எரியுது, தகதகன்னு கொதிக்கப்படுது. ஐரோப்பியர்களுக்கு தெரியல, என்னன்னு தெரியல. வேதம் சொல்லுகிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறவன் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவன் சபிப்பேன். கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. யூத ஜனம் இஸ்ரவேல் ஜனத்திற்கு எதிராக செயல்படக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஏனால் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அல்லேலூயா. பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். அங்க அருவருப்பு இல்லையா? இருக்குது. எருசலேம்ல பிரைட் வாக்னு போடுறான். எந்த பாவத்தை அருவருப்பை தேவன் எதிர்க்கிறாரோ அதன் தலைநகரமாக எருசலேமை மாற்றி வைத்திருக்கான இருக்குது. நாம் அதை பார்த்து கண்ணீர் வடிக்கணும். அல்லேலூயா. தானியேல் அது தெரியும். அதனாலதான் பைபிள்ல வெளிப்பட்ட விசேஷத்தில் வாசிக்கும் பொழுது அந்த நகரம் சோதோம் என்று அழைக்கப்படும். அதில் நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரே, இருக்கா இல்லையா? அப்ப சோதோம் என்று சொல்வது அருவருப்பு நகரம். அதில் கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்டார். கர்த்தர் எங்க சிலுவையில் அறையப்பட்டாரு? எருசலேமில் அறையப்பட்டார். அப்ப எருசலேமுக்கு இன்னொரு பேர் என்னது? சோதோம். ஞானார்த்தமாய் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அது ரைட்டுன்னு பைபிள் சொல்ல வரல, அது கண்டிக்கத்தக்க பாவம்.